ஹலோ சரவணன். Hi, Yui. Welcome to Boomers Channel. இந்த வருஷத்தோட மெகா ஈவெண்ட் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் பார்க்காத ஈவெண்ட் அதான் அதான். இந்த ஒரு 2 2.5 மாசம் மட்டும் பாக்குற ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க, மம்பளுத்திட்டு இருப்பாங்க. ரோஹித் வேற கேப்டனா இல்ல. So, ரோஹித் கேப்டனா இருந்தா ஐபிஎல் பழி இருக்கலாம்னு இப்ப சில டீம் சில ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு டீம் எப்படி இருக்கு, ப்ராபபிள் லெவன்ஸ் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களோட வீக்னஸ் என்னென்ன, அதே மாதிரி அவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்கங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டீம் பார்த்துக்கலாம் சரவணன்? ஃபர்ஸ்ட் புதுசா வந்த ரெண்டு டீம் பாக்குறோம், குஜராத்தும் லக்னோவும். குஜராத்னாலே நம்ம ஆஷிஷ் நெஹ்லா தான். பாண்டியாவை வச்சு ஃபர்ஸ்ட் சீசனே வந்து கப் அடிச்சாங்க. அப்புறம் பாண்டியா மும்பைக்கு வந்து ஜிடிக்கும் ஜிடியும் வீணா போச்சு, எம்ஐ வீணா போச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு போன சீசன். பட் இப்போ எல்லாமே மறுபடியும் டூ ஃபேமிலி ஒன் ஃபேமிலி ஆயிருக்கு. கில்லுக்கு ஒரு ப்ரமோஷன். கில்லுக்கு வந்து இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து கேப்டனா பண்றதுக்கு. ஸோ ஜிடில கில் வந்து ஒரு லெகசியை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த தடவை ஸ்குவாட் ஆயிருக்கு, எப்படி இந்த தடவை லெவன்ஸ் வந்திருக்கு. என்னோட ப்ராபபிள் லெவன்ஸ் என்னன்னா, இப்போ பட்லர் அங்க வந்திருக்காரு. ஸோ ஆமா. பட்லருக்கு ஓபன் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷன் ஒன் டவுன், லம்ரார், எஸ்ஆர்கே, தவாட்டியா அவங்க வந்து 4 5 6ல ஆடுவாங்க. ரஷீத் கான் 7, வாஷிங்டன் சுந்தர் வந்து 8, சிராஜ் ரபடா, பிரசித் கிருஷ்ணா இவங்க தான் வந்து மெயின் அடுத்தது லெவல்ஸ். 9. ஆமா, நான் வந்து சாய் கிஷோர் வந்து இம்பாக்ட் சபா வச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அதாவது சாய் கிஷோர் அல்லது வாஷிங்டன் சுந்தர் யாராவது ஒருத்தங்க வந்து இம்பாக்ட் சபா வந்துக்கலாம் அப்படின்னு. இப்ப இவங்க வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான டீம் தான். பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லாட்டி இப்ப பட்லர் வந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் என்னன்னா, அகமதாபாத் பிச் வந்து பட்லருக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட்லர் வந்து சப்கான்டினென்ட்ல எப்பவுமே நல்லா ஆடிடுவான். இப்போ ஃபார்ம்ல இல்லைனாலும் ஐபிஎல் மாதிரி பிக் டோர்னமெண்ட்ஸ்ல 14 மேட்சஸ் வந்து சாலிடா இருக்கான் அப்படின்னும் போது லேட்டர் ஸ்டேஜஸ்ல கூட ஒரு 6 7 மேட்ச் ஆமா, ஸ்ட்ரைட்டா ரெண்டாவது மேட்ச் போட்டு மூணாவது மேட்ச் வந்து ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச் ஒரு 30 35 அதனால அதுல இருந்தே. ஏன்னா பட்லர்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஆமா T20 பேட்ஸ்மேன். ஐபிஎல்ல ஆல்மோஸ்ட் லெஜெண்ட் தான். ஸோ ஆமா. அவன் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஜிடில எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ முன்னாடி வந்து மில்லர் இருந்தாப்ல ஆமா. நம்பர் 5ல. மில்லர் இல்ல. இப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னா, நம்பர் 5 வந்து ஷாருக் கான், 6 தவாட்டியா, 7 வந்து ரஷீத் கான், 8 வந்து வாஷிங்டன் சுந்தர், ஆமா. நம்பர் 4 வந்து லம்ரார். இவங்க பேஸ் பண்ணி தான் இந்த மிடில் ஆர்டர் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இல்ல, டாப் 3 வந்து அது கரெக்ட். ஆனா எனக்கு இந்த ஒரு லைனப்ல ம். கிளென் பிலிப்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா ப்ராப்பர் நம்பர் 4 நம்பர் 5 T20ல ஃபீல்டிங் சொல்லவே வேணாம், எல்லாமே பறந்து பறந்து கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கான். So, கரெக்ட். லம்ராருக்கு வந்து நம்ம லம்ராருக்கு பதிலா நம்ம பிலிப்ஸ் போட்டா கூட பட்லர், பிலிப்ஸ், ரஷீத் கான், ரபடா 4 பேர் தான். ஸோ ஆமா, ப்ராப்பரா இருக்கும். பேட்டிங் bowling ஃபீல்டிங் மூணுமே பண்ணக்கூடிய. இப்ப சேப்பாக் மாதிரியோ இல்ல லக்னோ மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து ஒரு 2 ஓவர் தள்ளி விடணும்னா பிலிப்ஸ் வச்சு தள்ளி விட்டுறான். ஆனா இந்த ஸோ டீம் வந்து ஸ்ட்ராங்கான லெவன்ஸ் தான். ஸோ நமக்கு இம்பாக்ட் சப்ஸ்க்கும் பார்த்தோன்னா சாய் கிஷோர் இருக்காங்க, இஷாந்த் சர்மா இருக்காங்க. ஸோ ஸ்பின் பிச்சர்ஸ் சாய் கிஷோர் எடுக்கலாம், பேஸ் பிச்சர்ஸ்ல இஷாந்த் சர்மா எடுக்கலாம். பேட்டிங்க்கும் லம்ராரை வந்து இம்பாக்ட் சப்பா எடுக்கலாம். நல்ல டீம், நல்ல ஒரு பேலன்ஸான டீம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் வந்து பெரிய பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் இல்ல, மேட்சை மாத்துற மாதிரி பிளேயர்ஸ் இல்ல இதுல. பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிளே ஆஃப்ஸ்க்கு புஷ் பண்ணலாம். கில்லுக்கு வந்து இது ஒரு பட்டிங் சீசன் மாதிரி. ஆமா. இந்த இந்த சீசன் கொஞ்சம் பெட்டரா பண்ணி ஒரு 5th 6th முடிச்சா கூட இன்னொரு சீசன் 2 சீசன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எங்க இருக்கிறாரு இந்தியன் வைஸ் கேப்டன் வேற. ஸோ ஒரு லாங் ரன் கொடுத்து பார்ப்பாங்க. சிராஜ் உள்ள இன்க்ளூஷன் உள்ள வந்திருக்காரு. சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா 3 பேருமே நல்லா குவாலிட்டியான சீமர்ஸ். ரஷீத் கான் இருக்கிறாப்ல. ரஷீத் கானுக்கு இன்னொரு ஸ்பின் குவீன் யாராவது வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அது வந்து வாஷிங்டன் சுந்தரா, சாய் கிஷோரான்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னா சொல்ல முடியாது. மேபி ஒரு 5th 6th முடிக்கலாம். டாப் 6 வந்துடும். ஸோ லாஸ்ட் 4ல வந்துரும். முடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆ. டாப் 6ல 4 முடிக்கலாம், 5 6ல புஷ் பண்ணலாம். ஜிடி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இன்னொரு புது டீம் லக்னோவை பார்த்துடலாம். எல்எஸ்சி வந்து ராகுல் நான் வரல என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ட் வந்து மாட்டி இருக்கிறாரு. மேத்யூ பிரெட்ஸையும் மிச் மார்ஷும் ஓபன் பண்றாங்க. மிச் மார்ஷ் எப்பவுமே 2வது மேட்ச் 3வது மேட்ச் இன்ஜுரி ஆயிடுவாரு. ஐபிஎல் வந்தா இந்த தடவை என்ன பண்றாருன்னு தெரியல. நம்பர் 3 பண்ட், நம்பர் 4 பூரான், நம்பர் 5 மில்லர், 6 பதோனி, 7 வந்து ஷாபாஸ் அகமத், 8 வந்து பிஷ்னாய், 9th வந்து ஆகாஷ் தீப், அடுத்து வந்து மோஷின் கான், ஆவேஷ் கான் இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஆமா. ஸோ இதுல பார்த்தா நம்ம பிரெட்ஸி, மார்ஷ், பூரான், மில்லர் 4 ஓவர்சீஸ் பிளேயரும் பேட்டர்ஸ். அதுவும் டாப் 5ல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 6 ஆனா பேரும் பார்த்தா இவன் அந்த பிரெட்ஸ்கிக்கு மார்க்கமே எடுக்கலாமே.
அதான் பிரெக்ஸி அல்லது மார்க்ரம் யாராவது தான் ஒருத்தர் தான் விளையாட முடியும். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கனால ப்ராப்ளி அவங்க வில் கோ வித் மார்க்கரம் ஸ்டார்டிங்ல. மார்க்ரம் ஓபனிங் இருப்பாங்களா? ஏன்னா பூரான் மில்லர் ரெண்டு பேரும் மிடில் ஆர்டர். மார்க்ரமே தூக்கி போட்டா பேலன்ஸ் எப்படி இருக்கும்? அது ஒண்ணு. ஆனா இந்த டீம்ல நம்ம ஆப்ஷன் டெபிஸ் வந்து அந்த ஆரியன் ஜுயல்ன்ற ஒரு பிளேயர் கீப்பர் பேட்டர், சின்ன பையன். அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். லோக்கல் டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா ஆடினான். ஸோ அவரை வந்து ஓப்பன் பண்ண விடலாம். அப்படின்னா மிடில் ஆர்டர்ல மார்க்கர் ஆடினாங்கன்னா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மிடில் ஆர்டர்ல. ப்ராப்ளம் வந்து பவுலிங்ல தான். ஏன்னா வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பவுலர்ஸ் யாருமே இல்ல. ஷமார் ஜோசப் தான். அவன் வந்து பெருசா ஆமா நியூ என்ட்ரி தான். ஷமார் ஜோசப் எடுத்தா நம்ம மேல மில்லரையோ பூரானியோ மார்க்ரமையோ பிரெஸ்கியோ அவங்க இதுல யாரு மார்ஷோ இவ்வளவு பேர் இருக்கும்போது ஷமார் ஜோசப் எடுத்துட்டு வந்தா அங்கே யாராவது கொடுக்கணும். நம்ம ஹெவி வெயிட்டா ஃபாரின் பேட்டர்ஸும் இந்தியன் பவுலர்ஸும் போறாங்க. இது போன தடவை ராகுலும் ஸ்டாயினிஸும் இருக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் நல்லா இருந்துச்சு. குணால் பாண்டியா வந்து ஒரு மாதிரி பேட்டிங்க்கும் கொஞ்சம் ஆமா அந்த ராகுலும் இல்ல, ஸ்டாயினிஸும் இல்ல, குணாலும் இல்ல. சோ ஒரு மாதிரி இம்பேலன்ஸா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு பாட்டம் ஃபோர்ல தான் இருப்பாங்க. பண்ட் கேப்டன்சி ரொம்ப டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். மார்க்ரமோட சப்போர்ட்டோட. ஏன்னா பியூர் இந்தியன் பேஸ் பவுலிங் அட்டாக். எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத வெரி லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக். சோ இது பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகாஷ்தீப் ஓரளவுக்கு ஓகே. பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மோஷன் கானா இருக்கட்டும், ஆவேஷ் கானா இருக்கட்டும். ஆவேஷ் கான்லாம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சா எக்கானமி 11 12 கூட போகும். ஆவேஷ் கான் 4 ஓவருக்கு 50 கொடுக்குற பவுலரு. மோஷன் கான் நல்ல பவுலரு. ரவி கிருஷ்ணாய் வந்து டீசெண்டா எல்லா மேட்ச் நல்லா போட்டுருவான். சோ மணிமாறன் சித்தார்த் இவங்க நம்பி வந்து நம்மளால ஒரு ஃபுல் சீசன் ஆட முடியுமாங்கிறது ஒரு டவுட். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பண்ட எடுத்தாங்க. பட் ஒரு நடுவுல ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ஸ்குவாட ரெடி பண்றதுக்கு தவறிட்டாங்க. ஷமாஷ் அஹ்மத் தான் கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கு. நம்பர் 7 6ல ரொம்ப வருஷமா விளையாடுறாப்ல. ஆர்சிபில விளையாடுறாப்ல, எஸ்ஆர்எஸ்ல விளையாடுறாப்ல. கிடைக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் பேட்டிங்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட பெருசா யூஸ் பண்ணது. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து திடீர்னு நல்லா பண்ணுவாப்ல. ஒரு கன்சிஸ்டன்டான 16 மேட்ச்ல வந்து ஒரு 5 மேட்ச் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி எந்த பிளேயரும் இல்லை. பண்டு உட்பட நான் சொல்றேன். பூரா கூட அதோனியுமே 3 மேட்ச் 4 மேட்ச் அடிக்கலாம் அவ்வளவுதான். சோ மில்லரும் அதே மாதிரி தான். சோ அந்த அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அவன் பிச்சுமே எல்எஸ்டி பிச் வந்து ரொம்ப லக்னோ பிச் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு 130 140 பிச் தான் லாஸ்ட் 2 சீசனாவே நம்ம பார்க்கும்போது. ஸோ பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம் 4ல தான் வருவாங்க. டாப் 4 கஷ்டம். பாட்டம் 4க்கு மோஸ்ட்லி போற மாதிரி தான் இந்த டீம். ஆமா.